என்று சொல்லி சொல்கிறோம், வேணாமென்று சொல்லி சொல்கிறோமோ ஓம். ஏன் வேணாமென்று சொல்லி சொல்கிறோம்னால் அது பொல்லாத சட்டம். சரி, ஏன் பொல்லாத சட்டம் என்று சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க ஒருத்தருக்கும் மறுமொழி தெரியலை. அப்போ அந்த ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால்தான் இது ஏன் அதை விட மோசமான சட்டம்னு சொல்லி சில பேர் சொல்கிறோம் அல்லது பலர் சொல்லுறோம் என்றதை விளங்கும். அதனால் அந்த சில விஷயங்களை தெளிவுபடுத்தி போட்டு நான் பிறகு செக்ஷனுக்குள்ளே போகலாம், சில ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸுக்குள்ளே போகலாம்னு சொல்லி முதலாவது இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே இந்த சட்டத்தில் பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னால் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு அவள் கொடுத்துருக்கிற வரைவிலக்கணம். ரைட், அந்த பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு இதில் 4 விஷயங்களை நோக்கமாக கொண்டு பலதரப்பட்ட செயல்களை செய்தால் அது பயங்கரவாதமாக வருமானு சொல்லி சொல்கிறான். இதுதான் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை. இது இலகுவாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் இல்லை. அப்போ அதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்தந்த நாடுகள் தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக அதை செயற்பாடுகள் மூலமாக எதை செய்தலாம், எதை செய்யக்கூடியது என்று சொல்வதன் மூலமாக வரைவிலக்கணப்படுத்துறதுக்கு போய் கொண்டிருப்பாங்க. ஆனால் அது சிக்கலான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கள் சட்டத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க, வளமையாக சொல்லிங்க தானே, என்னென்ன இங்கே கோர்ட்டில் வெல்லுது, அங்கே தோக்குது, அந்த அப்பீல் பண்ணி கொண்டு போய் என்னென்ன எல்லாம் மாறுதுன்னு சொல்லி நீங்கள் வளமையாக சட்டத்தை பேசுகிறீங்க, சட்டம் ஒரு இருட்டுறன்னு சொல்லி பேசுகிறீங்க தானே. அப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு சொல்லை எப்படி அர்த்தப்படுத்துகிறோம் என்றதில் தான் இருக்குது. அப்போ அந்த அர்த்தப்படுத்துகின்ற விஷயங்கள் மாறி பார்க்க போகக்குள்ள நாங்கள் இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு கொடுக்குற வரைவிலக்கணமும் மிக பரந்துபட்டதாக இருக்குமாக இருந்தால், பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குமாக சொன்னால், ஆம்பிகுவிட்டியாக, அதாவது ஒரு சந்தேகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்குமான்னு சொன்னால் இதை அமுல்படுத்துகிற தரப்பு அது தங்களுக்கு ஏற்ற விதமாக மாறி பயன்படுத்தலாம். அதான் இங்கே இருக்கிற சிக்கல், முதலாவது சிக்கல். அப்போ அவங்க தங்களுக்கு ஏற்ற விதமாக பயன்படுத்தலாம். அப்போ அது செலக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லோன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது தாங்கள் தேர்ந்தெடுத்த விதத்தில் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒன்று இதை பயன்படுத்துவாங்க, குறிப்பிட்ட ஒரு குழுவுக்காக பயன்படுத்துவாங்க, இன்னொரு குழுவுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்குமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொன்று வேறு வேறு குழுக்களுக்கு வேறு சட்டங்களை பயன்படுத்துவாங்க. அது நான் பிறகு கொஞ்சத்தில் வாரேன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பரலல் ஜூரிஸ்டிக்ஷனோட கொண்டு வருமென்னு சொல்லி. அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நான் சும்மா ஆரம்பத்துக்கு சொல்கிறேன், ஒரு பயங்கரவாத நிலைமையை உருவாக்குதல்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஆனால் பயங்கரவாத நிலைமையை உருவாக்குதல்ன்றது என்ன? அதுக்கு யார் அர்த்தம் கொடுக்க போகிறது? அப்போ எங்களை அரெஸ்ட் பண்ண போகிறது, இதை பயன்படுத்த போகிறது யார்? போலீஸ். இப்போ போலீஸ் தான் இதுக்கு அர்த்தம் கொடுக்க போகுது பயங்கரவாத நிலையை உருவாக்குதல்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய பார்வையில் பயங்கரவாத நிலையை உருவாக்குதல்ன்றதை நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கே போலீஸுக்கு அதை தாங்கள் நினைச்சபடி பயன்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். பொதுமக்களை அல்லது பொதுமக்களின் ஒரு பிரிவினரை அச்சுறுத்தல்னு சொல்லி சொன்னால் திருப்பி அதுவும் ஒரு செலக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எல்லாமே ஒரு ப்ரோடா. ஏன்னு சொல்லி சொன்னால், நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், முதல் இந்த சட்டத்தை பயன்படுத்த போகிறது யார்? ஆக்களை இதை வச்சு அரெஸ்ட் பண்ண போகிறது யார்? போலீஸ். போலீஸ்ன்றது நிர்வாகத்துறையினுடைய ஒரு அங்கம், அரசாங்கத்தினுடைய நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏவல் நாயாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுடைய விருப்பு வெறுப்புகளை பிரதிபலிக்கிற விதமாகத்தான் போலீஸ் செயற்பட்டு கொண்டிருக்கின்றதை நாங்கள் காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அங்கே தான் சிக்கல். அப்போ இந்த ஒவ்வொரு சொற்களும் சரியாக வரவிலக்கணப்படுத்தப்படவில்லை என்றால், திட்டவட்டமாக வரவிலக்கணப்படுத்தப்படவில்லை என்றால் அது அதிகார துஷ்பிரயோகத்துக்கு சட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றதால் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பிடிஏ பற்றி நடந்த கலந்துரையாடல்களையும் பலதரப்பு மட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே 2 சட்டங்கள் இருக்கின்ற சட்டங்களை வச்சுக்கொண்டு பயங்கரவாதம் சம்பந்தமான செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதாவது தண்டனை சட்ட கோவையையும் குற்றவியல் நடவடிமுறை கோவைன்னு சொல்லுவோம், பீனல் கோடையும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லப்படுகிற 2 சட்டங்களையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு அதுக்குள்ள போதுமான ஏற்பாடுகள் இருக்கின்றது பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்று சொல்லி நாங்கள் சட்டத்துறை சம்பந்தமாக வேலை செய்கிறார்கள் சம்பந்தமாக பூரணமாக விளங்கி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக அதே நிலைப்பாட்டை தான் ஆட்சிக்கு வரைக்கும் முதல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கொண்டிருந்தது. வெளிப்படையாக சொல்லியிருந்தவங்க இதை மாற்றுறது திருத்துறது என்ற கதையெல்லாம் கதைக்கல. இது தேவையில்லை, எங்களுடைய ஏற்கனவே இருக்கின்ற சட்ட கட்டமைப்புக்குள்ள பயங்கரவாதத்தை கையாள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது, அதனால் பிடிஐயை நிப்பாட்டினால் போதும் என்பதுதான் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை, நாங்கள் அதை மாற்றுதல் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு புதிய வரைபுன்னு சொல்ல முடியாது வரைவு அதை கொண்டு விட்டுருக்காங்க.
ஸோ இதில் வந்து நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் உதாரணம் சில உதாரணங்களை சொல்லி கொண்டு போனால் உங்களுக்கு விளங்க பண்ண நான் நினைக்கிறேன். டக்ளஸ் தேவானந்தா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, இப்போ கிட்டடி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, ரைட்? அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு அவங்கள உடனடியாக தடுத்து வச்சது, அந்த தடுத்து வச்சு விசாரிச்சதவங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து என்னது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த துவக்கு வந்து எங்கேயோ கைமாறி போயிருந்ததுன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவரை தடுத்து வச்சது பயங்கரவாத தடை சட்டத்துக்குள். அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த துவக்கு லைசன்ஸ் எடுக்கப்பட்ட துவக்கு கைமாறப்பட்டதுக்கோ கொடுக்கப்பட்டதுக்கும், அது கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு சொல்லப்பட்டது வந்து அண்டர்வேல் குரூப்புக்கு கொடுக்கப்பட்டது சொல்லப்பட்டது, அண்டர்வேல் கேங்கு கொடுக்கப்பட்டது, பாதாள உலக குழுவினர் கொடுக்கப்பட்டது. அதுக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ பயங்கரவாதத்தோடு நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு குற்றச் செயலுக்கு இப்படி துவக்க முறையாக வச்சிருக்கிறது, முறையற்ற அனுமதி இல்லாமல் வச்சிருக்கிறன்றது வந்து ஏற்கனவே எங்களுடைய தண்டனை சட்டக்கோவைகள் ஒரு குற்றமாக இருக்கின்றது. உண்மையாக டக்ளஸ் தேவானந்தாவை அரெஸ்ட் பண்ணியிருக்க வேணும் அந்த சட்டத்துக்கு கீழே, அந்த செக்ஷனுக்கு கீழே. அப்போ இவரை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், தடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த செயலுக்கும் பயங்கரவாதத்துக்கும் உள்ள என்ன இணைப்பு, என்ன தொடர்பு இருந்தது, என்ன விதத்தில் அந்த செயற்பாடை பயங்கரவாதத்தோடு தொடர்புபடுத்தினீங்கன்னு சொல்லி சொல்லப்படுற கேள்வி வருகின்றது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இதை பெரிய கொஞ்சத்தில் காய்ச்சைகளை வந்து நிறைய பேருக்கு அவரில் நிறைய பாசம் பண்ணுறபடியா நான் நக்கலா சொல்கிறேன். நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறீங்களேன்னு சொல்லி, நாங்கள் அது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற கதை இல்லை, யாருக்குமே இது வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறது. அந்த செலக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் வேறு யாருக்குமே இதை கொண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. திருப்பி எந்த உதாரணம் சொல்லணும், அந்த உதாரணத்துக்கும் பிரச்சனை தான், அதுவும் பிரச்சனை உதாரணம் தான். பிள்ளையானவர்கள் அரெஸ்ட் பண்ணிக்குள்ள டென்ஷன் போடைக்குள்ள இம்மை வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் வைஸ் சான்சலரை அப்டக்ட் பண்ணி கொண்டு போய் காணாமல் போனதான் அந்த கேஸ். அதுக்கு அவரை டிடென்ஷன் ஆர்டருக்கு தான், டிஓக்கு தான், பிடிஏக்கு தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், ஆள் கடத்தல் என்றது வந்து ஏற்கனவே சாதாரண சட்டத்துக்குள்ள ஒரு குற்றம், நீங்கள் நான் செய்தால் எல்லாம் அது ஒரு குற்றம். அப்போ இவரை பயங்கரவாதத்துக்குள்ளே அது எவ்வாறு சம்பந்தப்படுகின்றது என்ற அந்த இணைப்பை காட்டாமல் என்ன விதத்தில் பிள்ளையான பயங்கரவாத தடுச்சத்துக்குள்ள தடுச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறது. பிறகு சொன்னாங்க வந்து எல்லாம் செய்த பிறகு அவர் விசாரிச்சு கொண்டு போய்க்கல ஈசர் கொண்டு படிப்போட சம்பந்தம் இருக்குது, அது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி பிறகு டாக்டர் ஷாஃபிக்கு சொன்னது மாதிரி அரெஸ்ட் பண்ணி போட்டு பிறகு கதையில சொல்ல வலிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றி பிறகு பின்னால் வந்து சேர்க்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட குற்றத்துக்கும் பயங்கரவாதத்துக்குமான நேரடி தொடர்புகள் நிரூபிக்கப்படாமலே, அதை காட்டாமலே வந்து போலீஸ் தீர்மானிக்குது அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது பாரபட்சம் போன்ற விஷயமான காரணங்களுக்காகவோ துவேஷம் போன்ற காரணங்களுக்காகவோ பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்ற தன்மை காணப்படுகின்றது. அப்போ வந்து இதில் வந்து ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நீதி பொறிமுறைக்குள்ள வெளியால் வந்து இன்னொரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குது. இதுதான் நாங்கள் அரசாங்கத்துக்கு போலீஸுக்கு குறிப்பாக தங்களுக்கு சார்பான ஆட்களுக்கு வழக்கே போட மாட்டாங்க, இல்லை வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகிச்சுன்னு சொல்லி சொன்னால் சாதாரண சட்டத்துக்குள்ள வழக்கு போடுறதும், இதே இது சிறுபான்மை குழுக்கள் அல்லது அரசியல் மாற்று கருத்து உள்ளாக்கள் என்று வருகின்ற பொழுது பயங்கரவாத தடுச்சத்துக்குள்ள கொண்டு போய் வழக்கு போகிற சூழ்நிலையும் புரட்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். சோசியா கூட கதைப்பாங்களை பற்றி நான் நினைக்கிறேன், இந்த செலக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி மாறி போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி. இதில் பிறகொண்டு வெறும் டிசமினேஷன் ஆஃப் டெரரிசம் ரிலேட்டட் மெட்டீரியல்னு சொல்லி ஒரு செக்ஷன் வரும். அதுக்குள்ள அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த வெறுப்பு பேச்சு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்? ஒருவருடைய அடையாளத்தை மையப்படுத்தி அவருக்கு மீது ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக நாங்கள் சொல்லுகின்ற பேச்சு வெறுப்பு பேச்சுன்னு சொல்லுவோம். அதையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களை கோர்ட்ஸில் போலீஸில் வழங்கப்பட்ட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வெறுப்பு பேச்சுன்ற விஷயம் வந்து எங்களோட சட்டத்தில் அந்த டேர்ம் வெறுப்பு பேச்சு என்ற சொற்பதம் இல்லை. அது ஆனால் என்ன எதிர விதமான விஷயங்கள் வெறுப்பு பேச்சாக வரலாம்ன்றதை சொல்லியிருக்கிறான். நான் இதோட எதை சொல்கிறேன்ற நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீனல் கோடுக்கு கீழே, குற்ற தண்டனை சட்டக்கோவைக்கு கீழே, ஐசிசிபிஆர் ஆக்ட்னு சொல்லப்படுகின்ற குடியல் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சமவாய சட்டத்துக்கு கீழே, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே, இந்த 3 சட்டங்கள் குறிப்பாக இந்த 3 சட்டங்களுக்கு கீழேயும் வந்து இதை குற்றமாக வேறு சட்டங்கள் இருக்கின்றது. இந்த முக்கியமாக இந்த 3 சட்டங்களுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். பிறகு ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் கீழே 4வது நிகழ்நிலை காப்பு சட்டம்னு சொல்லப்படுற 4 சட்டத்திலையும் கொண்டு வரலாம். இந்த 4 சட்டத்துக்கு கீழேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிள்ளையாக கொண்டு வரலாம் ஒரு போலீஸால். என்ன மாறும் என்று சொல்லி சொன்னால், தண்டனையுடைய அளவும் பிணை நிபந்தனைகள் தான் மாறுபடும். பிணை கொடுக்கலாமா இல்லையான்றதும், கொடுக்கலாம் என்றால் அது இல்லை என்றதும் தண்டனையோட அளவு தான் மாறுபடும். என்ன மாதிரி நீங்கள் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அதை சார்ஜஸ் ஃபைல் பண்ணி கொண்டு போய் நாங்கள் பார்க்குற என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், இன மத மொழி அரசியல் கோட்பாடு சம்பந்தமான மாற்று கருத்துக்களை உள்ள குழுக்களுக்கு தண்டனை அதிகம் உள்ளதும், பிணை வழங்கப்படாத முடியாத சட்டங்களுக்கு கீழே வழக்கு பதிவு செய்கிறதையும், மற்றவர்களுக்கு வந்து தண்டனை குறைவானதும் பிணை வழங்கக்கூடிய சட்டங்களுக்கு கீழே வழக்கு பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்போ இந்த மாறுபட்ட பல்வேறு விதமான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுவதும், தெளிவற்ற வரைவிலக்கணங்கள் அவற்றுக்கு காணப்படுவதும், குற்றங்கள் தொடர்பான தெளிவற்ற வரைவிலக்கணங்கள் காணப்படுவதும், அதை அமுல் செய்கின்ற அதிகாரம்
பொலிஸுக்கு இருப்பதும் என்பது வந்து சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மிக பாரதூரமான முறையில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கும் அடிப்படை மனித உரிமை ஜனநாயக கோட்பாடுகள் மீறப்படுவதற்கும் அடிப்படையாக இருக்கும் என்றது இங்கே இருக்கிற பிரச்சனை. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஒரு ஆளை கொலை செய்வது ஆட்கடத்தல் செய்வதும் வந்து இதுக்கு கீழே ஒரு குற்றம். ஆனால் அது வந்து பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒருவரை கொலை செய்கிறேன் சொல்லி சொன்னால் சாதாரண தண்டனை சட்ட கோவைகளில் அது குற்றம். ரைட். ஆனால் அதே கொலையை பயங்கரவாதத்தோடு தொடர்படுத்தினால் அது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழேயோ அல்லது இப்போ சொல்லப்படுகின்ற அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட வரைபில் இருந்தோ வரைபுக்கு கீழே குற்றமாக கொண்டு வரப்படலாம். அப்போ நான் ஒரு கொலையை தண்டனை சட்ட கோவைக்கு கீழே பதிவு செய்ய போகிறேனா, குற்றமாக கொண்டு வர போகிறேனா, அல்லது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அல்லது PSTAக்கு கீழே நான் கொண்டு வர போகிறேனான்றதை யார் தீர்மானிக்க போகிறாங்க? போலீஸ் தான் தீர்மானிக்க போகிறாங்க. போலீஸ் தீர்மானிக்க என்னத்தை காட்ட வேணும்? சாதாரணமாகவே நான் பேசிக் லோ கிளாஸுக்கு போகிறேன் வந்து குற்றச் செயல் குற்ற மனம் என்று சொல்லி ஒரு குற்றத்தில் 2 விஷயம் இருக்க வேணும். ஒரு குற்றம் செய்யக்குள்ள கிளாரிட்டிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு குற்றம் ஒன்றை செய்யக்குள்ள ஒரு குற்றச் செயலும் நடந்திருக்க வேணும், அந்த குற்றத்தை செய்ய வேணும் சொல்லப்படுகின்ற சிந்தனை மனமும் அந்த எண்ணமும் இருந்திருக்க வேண்டும். இப்போ அந்த ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கும் ரோடு ஆக்சிடென்ட்டில் ஒரு ஆள் சாகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரோடு ஆக்சிடென்ட்டில் வரைக்குள்ள அவருக்கு கொல்ல வேணும்னு சொல்லப்படுகின்ற சிந்தனை இருந்திருக்காது. அப்போ அந்த சிந்தனையை காட்டினால்தான் அது கொலையாக வரும். இங்கே டெரரிசம் என்று வரைக்குள்ள ஒருத்தர் டெரரிசம் வேலையை செய்திருக்க வேண்டும், அதனால் அது கொலை வச்சு சொல்கிறேன்னா அது கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருந்திருக்க வேண்டும். மூன்றாவது இன்டென்ஷன் மூன்றாவது விஷயம் வந்து அந்த சிந்தனை பயங்கரவாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றதும் இருக்க வேண்டும். நான் என்ன சொல்ல அவங்களுக்கு அந்த மூன்றாவது விஷயம் இருக்க வேணும். அந்த ரெண்டாவது இன்டென்ஷன் மூன்றாவது விஷயம் ரெண்டாவது இன்டென்ஷன் இருக்க வேணும். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேணும், அந்த கொலை பயங்கரவாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்க வேண்டும். அப்போ அந்த மூன்றாவது விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் சாதாரண கொலைகளையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுக்கு கீழேயும் இப்போ இந்த PSTAக்கு கீழேயும் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதான் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது. ரைட். அதை நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ஒரு பேரலல் ஜூரிஸ்டிக்ஷனோட கொண்டு வருது. ஆனால் அது கொண்டு வரவே இயலாதா, கொண்டு வரப்படுறதே இல்லையான்னு சொல்லி பார்த்தால் அதுவும் இல்லை. அது நடக்குது, அது கொண்டு வரப்படுகின்றது, செய்யப்படுகின்றது. ஆனால் அப்படி கொண்டு வரப்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அந்த சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படாமல் இருப்பதுன்ற அளவுக்கு மிக இயலுமான வரைக்கும் மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும், மிக மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுகின்ற ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய சட்ட பாதுகாப்புகள் அனைத்தும் கிடைக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும். அதை செய்வதன் மூலமாகத்தான் இந்த பாதுகாப்பு செய்யவே இயலாதுன்னு சொல்ல இல்லை. நீங்கள் கொண்டு வரலாம், பேரலல் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சட்டங்கள் அந்த குற்றங்கள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அந்த குற்றஞ்சாட்டப்படுகிற நபருக்கு இருக்கின்ற சட்ட பாதுகாப்புகள் மிக திறமையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்ட தேவைப்பாடுகள், சர்வதேச சட்ட தேவைப்பாடுகள், சர்வதேச மனித உரிமை தேவைப்பாடுகள், ஜனநாயக தேவைப்பாடுகள் இருக்கின்றது. இது வந்து டெஃபினிஷனுக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம். அதை விட நாங்கள் பார்த்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இல்லை கொஞ்சம் விஷயத்தை நான் மேலோட சொல்லி கொண்டு போகிறேன். ஏன் இது இன்னும் மோசமான விஷயம்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த PTAக்கு கீழே இப்போ இருக்கிற PTAக்கு கீழே வந்து கன்ஃபெஷன்ஸ் வந்து அக்செப்டட். அதாவது வந்து நான் குற்றம் செய்தேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறதே காணும். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கின்றது. அதுக்கு கீழே காணும். அது வந்து PSTAக்கு கீழே இல்லை. இப்போ சொல்லப்பட்டிருக்கிற வேறவில் கன்ஃபெஷன்ஸ் இல்லை. ஆனால் பிறகு இன்னொரு க்ளோஸை கொண்டு போட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயமா அதான் சில விஷயத்தை பாசிட்டிவ் மாதிரி காட்டி போட்டு இன்னொரு விஷயத்தை கொண்டு போட்டிருக்கிறாங்க. 20 years வரைக்கும் அட்டர்னி ஜெனரல் வந்து டிசைட் பண்ணலாம் ஒரு கேஸை போடுறதா இல்லையான்னு சொல்லி. அது அட்டர்னி ஜெனரலும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் சந்தேக நபர் தான் சேர்ந்து டிசைட் பண்ணுவேன். அப்போ அங்கே ஏன் அதை டிசைட் பண்ண போகிற அட்டர்னி ஜெனரல்? நீ ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு, உனக்கு தெரிஞ்ச மேலதிக இன்ஃபர்மேஷனை சொல்லித்தா என்ற ஏதாவது ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நான் செய்ய போகிறேன். அப்போ அதுவும் வந்து இன்னொரு விதத்தில் ஒரு கொஷனாகத்தான் ஒரு போலி வாக்குறுதிகளை கொடுக்கறதன் மூலமாக அட்டர்னி ஜெனரல் வந்து இந்த கன்ஃபெஷன் என்று சொல்லப்படுகின்ற நேரடி விஷயத்தை இல்லாமல் வேறு ஒரு விதமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். அதை விட வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த அவசர கால சட்டம்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட். அவசர கால ஒழுங்கு விதிகள் ERன்னு சொல்லி எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் சொல்கிற விஷயம். அது வந்து இப்போ டிட்வா புயலுக்கு இப்போ ஜனாதிபதி பிரகடனம் செய்து வச்சுக்காரு. அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வச்சுக்காரு. என்னத்துக்காண்டி எனக்கு தெரியாது. அந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையின் பொழுது அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துவதற்குரிய அதிகாரம் அரசியலமைப்புகளை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது சர்வதேச நடைமுறை, அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை.
ஆனால் வந்து அந்த விசேட சூழ்நிலைகள் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சில மட்டுப்பாடுகளோடு தான் அதை கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இலங்கை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 30 நாள் வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதை அவர் நீடிக்க வேணும்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் ஓட் பண்ணி பார்லிமெண்ட் ஓமண்டால் மட்டும்தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் என்று சொல்லப்படுகிற சில மட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிஎஸ்டியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த அவசர கால சூழ்நிலைகளின் பொழுது விசேடமாக மேலதிகமாக கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் நிரந்தர சட்டத்துக்கு கீழ் வாங்கப்பட்டிருக்கின்றது. சொல்றது திருப்பி சொல்றேன்னாக்கா விசேடமான சூழ்நிலைகள் தேவை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்றதா சொன்னால் இப்போ டிட்வா புயல் நேரம் விசேட அவசரகால நிலைமை ஒன்றை பிரகடனம் செய்தாங்க. கோவிட் நேரம் பிரகடனம் செய்தாங்க. அறகலைய நேரம் பிரகடனம் செய்தாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நேரம் பிரகடனம் செய்தாங்க. அப்போ எதுன்னு சொன்னால் ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து தேடுதல் செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக போலீஸால் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வர முடியாது. அதான் சாதாரண சட்டம். ஆனால் இந்த பிஎஸ்டிஏக்கு கீழே கோஸ்ட் கார்டு கரையோர பாதுகாப்பு படையினருக்கும் இராணுவத்தினருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நேரத்திலையும் போய் செக் பண்ணலாம். பயங்கரமாக அவங்க கருதுகின்ற பொழுது நீதிமன்ற அனுமதி இல்லாமல் போய் செக் பண்ணலாமல் சொல்லப்படுகின்ற ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. அப்போ இது வந்து சாதாரணமாக அவசர கால சூழ்நிலைகளின் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பாராளுமன்ற மேற்பார்வையில் மட்டும் செய்யப்படுகின்ற விஷயம். ஆனால் இன்றைக்கு வந்து இது சட்டமாக்கப்பட்டால் அந்த பாரதூரமான அடிப்படை மனித உரிமைகளை கேள்விக்குட்படுத்துகின்ற சாதாரண சட்ட பாதுகாப்புகளை இல்லாமலாக்குகின்ற ஏற்பாடுகள் வந்து நிரந்தரமான ஒரு சட்டமாக உள்வாங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இதுக்குள்ள காணப்படுகின்றது. ரைட். ஸோ அதுவும் வந்து இதுக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொன்று மிலிட்டரைசேஷன், அதாவது வந்து இராணுவமயப்படுத்தலை வந்து நிரந்தர சட்டத்தின் மூலமாக நிரந்தரமான ஒரு ஏற்பாடாக மாற்றுகின்ற ஒரு விஷயமாக போகின்றது. அடுத்தது வந்து டிடென்ஷன் ஆர்டர்ஸ் வந்து டிஓஸ் வந்து அதுவும் பழையபடி டிடென்ஷன் ஆர்டர் இருக்கின்றது. 1.5 வருஷத்தை 1 வருஷமாக குறைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த டிடென்ஷன் ஆர்டருக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தடுத்து வைக்கிறது. அதாவது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யறதுக்கு முதல் 1 வருஷத்துக்கு தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நான் சொல்றது வழக்கு பதிவு செய்யறதுக்கு முதல். ரைட். அப்போ 1 வருஷம் வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒருக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டிஓவை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அப்போ அந்த டிஓவை கேள்வி உட்படுத்துவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. நீதவானுக்கு வந்து நீதவான்கிட்ட தான் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிஓ அங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து வரும், அதை கொண்டு போய் நீதவான்கிட்ட காட்டி அவங்க டிடென்ஷனில் கொண்டு போவாங்க. அப்போ அங்கே நீதவானுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை கொண்டு வரப்படுகின்ற டிஓவை கேள்விக்குட்படுத்துவது. தடை உத்தரவை தடுத்து வச்சு விசாரிப்பதற்கான அந்த உத்தரவை வந்து நீதிமன்ற கேள்விக்குட்படுத்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அப்போ இங்கே வந்து நான் என்ன சுட்டிக்காட்ட வலிக்கிறேன்னு சொன்னால் ஒருவர் கைது செய்யப்படுவதும் விசாரிக்கப்படுவதும் வழக்கு தொடுக்கப்படுவதும் பிறகு தீர்ப்பு வழங்கப்படுவதும் என்பது நீதிமன்ற பொறிமுறை. ஆனால் இங்கே தடுத்து வைப்பதற்கான உத்தரவு எங்கிருந்து வருகின்றது? நிர்வாகத்துறையிலிருந்து வருகின்றது, நீதிபதிக்கால வரையில். அப்போ அங்கே வந்து நிர்வாகத்துறையினுடைய தலையீடும் வந்து இதுக்குள்ள மிக அதிக அளவிலானதாக காணப்படுகின்றது. அதில் மிக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள இந்த டிடென்ஷன் சென்டர்ஸ் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தங்களால் குறித்தறிவிக்கப்பட்ட தடுப்பு முகாம்களில் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது சாதாரணமாக சட்டத்திற்கு கீழாக உருவாக்கப்பட்ட தடுப்பு முகாம்கள் சிறைச்சாலைகளுக்கு என்பதற்கு வெளியால ஒரு சில இடங்களை வந்து அவர்கள் இதை தீர்மானித்து தடுப்பு நிலையம் தடுப்பு முகாம் தீர்மானித்து போட்டு அங்கே கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கக்குள்ள இதனுடைய பிரச்சனை அவ்வளோ பெருசாக விளங்காட்டிக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அப்போ இவங்க எங்கே கொண்டு போகப்பட போகிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் தேடி போய் பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்காது. எங்கள் சட்டத்தில் போய் அதை விசிட் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை போய் இல்லைன்னு சொன்னால் முற்றுமுழுதாக இல்லையாண்டு இல்லை, நடைமுறை சாத்தியத்தில் இல்லை. சுவஸ்திகாவுக்கு தெரியும் வந்து அறகலைய நேரத்தில் வந்து அனிருத்த பண்டாரை வந்து வேனுக்குள்ளே ஏற்றி வச்சு போட்டு கொண்டு தெரிஞ்சவங்க அந்த அரெஸ்ட் பண்ணி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்கள ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணினு சொல்லி ஆனால் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற எதுவுமே சொல்லாமல் அவருடைய ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் இன்கொயரி பண்ண அப்புறம் கடைசி அதே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுது நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற இடமும் வந்து ஒரு நிரந்தரமாக சட்டத்துக்கால உருவாக்கப்பட்ட இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, சித்திரவதை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன் நான் எக்ஸஜரேட் பண்ணல, கூட்டி சொல்லல, பெருப்பிச்சு சொல்லல, காணாமலாக்க செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற சட்ட பாதுகாப்புக்குள்ளேயே இந்த காணாமலாக்க செய்யப்படுவதற்கும் சித்திரவதைக்குமான வாய்ப்புகள் மிக மோசமாக இருக்கின்றதால நான் இதை வேணாமன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோமோ அவ்வளவு விஷயங்களையும் உள்வாங்கினதாகத்தான் திருப்பியும் இந்த பிஎஸ்டிஏ வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. பிறகு இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது அரசாங்கத்துக்கு
ஏதேனும் செயலை செய்வதற்கு அல்லது செய்யாது தவிர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தை அல்லது வேறு ஏதேனும் அரசாங்கத்தை அல்லது ஒரு சர்வதேச ஒழுங்கமைப்பை வலுக்கட்டாயப்படுத்தல் இதுக்கு கீழே குற்றம் சொல்றாங்க. பயங்கரவாதம் என்ற வரைவிலக்கணத்துக்கு இல்லையா? அதாவது இலங்கை அரசாங்கத்தை ஒன்றை செய்யணும்னு சொல்லி சொன்னாலோ அல்லது செய்ய வேணாம்னு சொல்லி சொன்னாலும் இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை, எந்த ஒரு அரசாங்கமாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு, இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் வந்து ஃபோனில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த முஸ்லீம் தம்பி ஒரு ஆள் கொண்டு போனாங்க. சொன்னாங்க அந்த அந்த பலஸ்தீன ஆதரவு இஸ்ரேல் எதிர்ப்பு வச்சு சொன்னால் என்ன சொல்கிறோம்? பலஸ்தீனத்துக்குள்ள ஆக்கிரமிக்க வேண்டாம், அவருடைய இடத்தை விட்டு பூர்வ இடங்களை விட்டுக் கொள்ளுங்கோ, இனப்படுகொலை செய்ய வேணாம்னு சொல்கிறோம். அப்போ அது எங்கே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கருத்து. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்படியான விஷயங்களை கூட கொண்டு வரலாம். யார் தீர்மானிக்க போகிறது? போலீஸ் தான் தீர்மானிக்க போகுது. இப்போ பிடிஏ கீழே அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதும் வந்து அவ்வாறான செயல்பட தான் காணப்படுது. ஆனால் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து ஒரு மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்லது ஒரு கருத்துரைப்பதற்காக செய்யப்படுகின்ற பொழுது, ஒரு ஆக்டிவிசத்துக்காக செய்யப்படுகின்ற பொழுது இதை நாங்கள் பயங்கரவாதமாக பார்க்க முடியாது என்று சொல்லி சொல்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்போ நிறைய அரசாங்கம் சார்பாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி போட்டு கீழே ஒரு வசனம் போட்டிருக்கிறோம் தானே, நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தினால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு. இது நல்ல நோக்கமா கூடாத நோக்கமான்னு சொல்லி யார் தீர்மானிக்க போகிறது? போலீஸ் தான் தீர்மானிக்க போகிறாங்க. அந்த தீர்மானம் நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு எப்போ உட்படுத்தப்படும்? ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு வரைக்கும் அதை தடுத்து வச்சுக்கலாம், நீதி வழக்கு தாக்கல் செய்யாமல். அப்போ ஒரு வருஷம் வரையான காலப்பகுதிக்கு நீதிமன்றத்தினுடைய தலையீடு இல்லாமல் போலீஸ் தீர்மானித்தால் இது பயங்கரத்தோடு சம்பந்தப்பட்டது, நல்ல நோக்கத்துக்கானது அல்ல என்று சொல்லி தீர்மானித்தால் நான் ஒரு வருஷம் வரைக்கும் இல்லுக்கு இருக்கலாம். இது நான் சொல்றது வழக்கு பதிவு தாக்கல் செய்யறதுக்கு முதல் மட்டும். வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக நீட்டி கொண்டு போகலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட தமிழாக்கள் குறிப்பாக பிறகு ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகு முஸ்லீம்களும் இலக்கு வச்சு செய்யப்பட்டது. எத்தனையோ பேர் பல வருடங்கள் உள்ளுக்க வச்சிருந்து போட்டு சாட்சியம் இல்லை அல்லது நிரபராதியம் சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு வெளியில் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ அதே ஒரு சூழ்நிலையை திருப்பியும் இந்த பிஎஸ்டிக்கு கீழே உருவாக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றதான்னு சொல்லப்படுகின்ற கேள்விகள் இதுக்குள்ளே வருகின்றது. நான் ஏற்கனவே கன்ஃபெஷனை பற்றி சொல்லிட்டேன். மற்றது வந்து திருப்பி இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லப்படுகின்ற விஷயம் மிக பாதுரமாக பாதிக்கப்படும் என்னன்னு சொன்னால், ஒரு செப்பரேட் செக்ஷனை போட்டு வச்சிருக்கிறாங்க வந்து டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பயங்கரவாதத்தை கண்டு சொல்ல விஷயங்களை சொல்லி விஷயங்களை பகிர்தல் பரப்புதல் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் குற்றம் சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கு கீழேயும் அழகாக ஒரு வசனம் போட்டிருக்கணும் என்னன்னு சொன்னால், இது நல்ல நோக்கங்களுக்காக செய்யப்பட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. நல்ல நோக்கம் கூட நோக்கம்ன்றது அரெஸ்ட் பண்ணங்களை யார் தீர்மானிக்க போகிறது? போலீஸ் தான் தீர்மானிக்க போகின்றது. அப்போ முதலே சொன்னது மாதிரி போலீஸுக்கு இனிலெண்ட் அதிகாரங்களையும் கொடுத்து, போலீஸுக்கு மட்டுமில்லை ஏற்கனவே இராணுவத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரங்களோட சேர்த்து ஒரு வருஷம் வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கேள்விக்குட்படுத்தப்படாமல் நான் செய்த விஷயம் புலதான் என்ற அடிப்படையில் என்னை சந்தேக நபராக வச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து போலீஸுக்கும் காவல்துறைக்கும் வந்து இந்த சட்ட வரைவு வழங்கி இருக்கின்றது. அதை விட நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நான் முதலே சொன்னது மாதிரி இதோட நான் நிப்பாட்டம் பிறகு நான் Q&A நாங்கள் மிச்சத்துக்குள்ள போகலாம். இந்த 20 வருஷம் வரைக்கும் தடுத்து வைக்கிற ஏற்பாடுகள் காணப்படுகின்ற தண்டனை, நான் நிறைய தண்டனைகளை கணக்க போகிறேன், ஆனால் நாங்கள் அதை பெருசாக பார்க்குறேன் சொன்னால் இலங்கையில் இருக்கிற மிக ஒரு பிரச்சனையான விஷயம், குற்றத்தினுடைய அளவுக்கும் தண்டனைக்கும் இடையில் வந்து ஒரு விகிதாசாரத்தன்மை இருக்க வேண்டும். அது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுகளை மிக பாரதூரமான தண்டனைகள் காணப்படுகின்றது. பிடி எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான ஃபைன்ஸும், சும்மா ஒரு போஸ்ட் போட்டதுக்காக பல வருடக்கணக்காக தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும், பல மில்லியன் பல லட்சம் பல மில்லியன் வரையான கடைசி பெரிய குற்றத்துக்கு மில்லியன் வரைக்கும் போகின்றது, குழந்தை பள்ளிகள் வரைக்கும். அப்படியான விஷயங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கேயும் வந்து ஒரு கொலை சும்மா சொல்லலாம், ஒரு ஆளை தாக்கி விட்டார், ஒரு பொது சொத்துக்களை அழித்து விட்டார், ஒரு மதஸ்தானத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தி விட்டார்னு சொல்லப்படுகின்றது. எல்லாமே வந்து சாதாரண குற்றவியல் சட்டத்துக்களே குற்றமாக இருக்கின்றது. அவ்வளவு குற்றங்களும் வந்து இந்த பிஎஸ்டிக்கு கீழேயும் குற்றமாக இருக்கின்றது. என்ன வித்தியாசம்? இதுக்குள்ள பயங்கரவாதம் என்ற சம்பந்தப்பட்ட இணைப்பை காட்ட வேணும். அப்படி இணைப்பை காட்டாமல் செய்யப்படுகின்ற கைதுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக கூடுதலாக இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சாதாரண ஒரு சொத்து அழிவுக்கு, சாதாரண ஒரு டேமேஜுக்கு வந்து பிஎஸ்டிஐக்கு கீழே செய்யப்பட்டால் 20 வருஷம் சிறை தண்டனை சொல்லப்பட்டிருந்தால், அங்கே அந்த ப்ரொபோஷனாலிட்டியை பாருங்க, செய்யப்பட்ட குற்றத்தினுடைய அளவு எவ்வளவு, அதுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை எவ்வளவு, இதுக்கு இடையில் கொள்ளப்படுகின்ற வித்தியாசம் என்ன, பயங்கரவாதம் சொல்லப்படுகின்ற விஷயம். கடைசியாக அவர் சொல்லுவாங்க, இந்த டேர்ம் டெரரிசம் பயங்கரவாதம் சொல்லப்படுகின்றது வந்து ஒரு சட்ட சொல் அல்ல, அது ஒரு அரசியல் சொல்.
அப்போ அது அரசாங்கங்கள் தான் தீர்மானிக்கும், ஆட்சியில் இருப்பவர்கள் தான் தீர்மானிப்பார்கள், ஆதிக்க குழுக்கள் தான் தீர்மானிக்கும் ஒருவர் அல்லது ஒரு குழு பயங்கரவாதியா இல்லையான்றதை வந்து. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வந்து இதை வந்து சட்டத்துக்குள்ளால கையாள வலிக்கிறன்றது வந்து எந்த சந்தர்ப்பத்திலுமே மிக மோசமானதாக இருக்கும். நாங்கள் இதை சொல்கிறோம் வந்து இது தேவையில்லை, இது இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இருக்கின்றது. இதில் எந்தளவுக்கு தேசிய மக்கள் சக்தி இரட்ட வேடம் போடுதுன்றதை காட்டுறதுக்காக தான் அரசாங்கம் வந்து இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் பண்ணுறதுக்காக அல்ல. ஆனால் இந்த சர்வதேச சட்டங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக உள்நாட்டு சட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எந்த சட்டமும் தேவையில்லை, மாற்றீடு தேவையில்லை, இதை இல்லாமல் பண்ணினால் காணும் என்று சொல்லி கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி அரசியல்வாதிகள் இன்றைக்கு அதை ஒரு சாட்டாக பயன்படுத்தி போட்டிருக்காங்க. பிரியம்பில் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டையும் உலகையும் பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடப்பாடு இருக்கின்றது, அந்த கடப்பாட்டுக்கு அமைஞ்சு ஒழுங்குறதுக்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம்னு சொல்லி அதையும் இதுக்குள்ள சேர்த்து கோத்து விட்டு போட்டு தங்களோட கைகளுக்கு அது அப்பால் பட்டதுன்னு சொல்லி. அப்போ எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த சர்வதேச சட்டம் கூட கண்ணுக்கு விளங்கவில்லையா, அல்லது ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலையை கையாள்வதற்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லப்படுகின்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையா, அல்லது பிடிஏ போன்ற சட்டங்கள் மிக கான்ட்ரோவர்ஷியல் காமெண்ட், அதை புள்ளியாக விளங்கிக் கொள்ளாதீங்க. பிடிஏ எல்லாம் மிக முக்கியமான நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கேன். அப்போ பயங்கரவாதம் சம்பந்தமாக சட்டங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும், அப்போ பயங்கரவாதம் இலங்கையில் தலை தூக்கி ஆடுமே அப்படி சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் காணப்படுகின்றது. சரி, அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்றது சரி என்று வச்சுக்கொண்டால், சரியென்று நான் சொல்ல இல்லை, சரி என்று வச்சுக்கொண்டால் அந்த சட்டம் இருக்கின்ற பொழுதுதான் 26 வருஷ யுத்தம் நடந்து முடிஞ்சது. அந்த சட்டம் இருக்கின்ற பொழுதுதான் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடந்து முடிஞ்சது. அப்போ நான் என்ன சொல்ல வருகின்றேன்னு சொன்னால், கிளியராக நீங்கள் சொல்லுகின்ற சட்டம் வேலை செய்யலை, அப்பயும் அதை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, அதையே வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அதே மாதிரி 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் வர்றதுக்கு முதலும் வந்து இடைக்கிடைக்க வன்முறைகள் அது போய் கொண்டிருக்குது வரலாறாக. அப்போ அதுக்கு முதலும் இது சரியாகத்தான் பார்த்து கொண்டு கொடுக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பொய் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த தேவை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாயை வந்து காலங்காலமாக இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான கலந்துரையாடல் வருகின்ற பொழுது அது ஆன்டி டெரரிசம் பில்லாக இருந்தாலும் சரி, கவுண்டர் டெரரிசம் பில்லாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த பிஎஸ்டிபி ஆக இருந்தாலும் சரி, எல்லா அரசாங்கமும் தங்களுடைய பரப்புரைகளில் சொல்லுகின்ற விஷயம் என்ன சொல்லலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு இவ்வாறான சட்டம் கட்டாயமாக தேவை, மக்களை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அழகாக இந்த சட்டத்துக்கு பேர் போட்டுக்கிறாங்க, அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக சொல்லி போட்டுக்கிறாங்க. மக்களை என்றதுக்கு விட அது அரசுக்குள்ள மக்களும் வருவாங்க, அதை இந்த பிரச்சனைகள் போகலை, பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குள்ள போகலை. பட் இந்த டெர்மினாலஜி என்ன விதமாக அதை பயன்படுத்துகிறார்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்களையும் நாங்கள் இதுக்குள்ள கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நான் அதோட முடிக்கிறேன். தேங்க்யூ.